Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க ஸ்னில்நாதன். கோச்சிங் சென்டர்ஸ்க்கு மாணவர்கள் சார்பா கேஸ் போடுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுறதுக்கு உரிமை உண்டா இல்லையா, இது சம்பந்தமான அப்டேட் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நேத்து நமக்கு கிடைச்சிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கோச்சிங் சென்டரும் 4 ஸ்டூடெண்ட்ஸும் தனித்தனியா ஒரு பிரச்சனை சம்பந்தமா நீட் சம்பந்தமான ஒரு பிரச்சனை, அது என்னன்னா OMR ஷீட் வந்து எல்லாருக்குமே அப்லோட் பண்ணலை, எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணலை. ஒன்று. ரெண்டாவது, OMRல இருக்கக்கூடிய குறைகள் சம்பந்தமா அந்த குறைகளை தீர்க்கத்துக்கு சம்பந்தமா எந்த ஒரு ஏற்பாடுகளும் NTA செய்யலை. இந்த குறைகளை சுட்டி காட்டி கேஸ் போட்டிருந்தாங்க. இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கேஸும் ஜூலை 8ஆம் தேதி தான் விசாரணைக்கு வரப்போகுது. அதுக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னு NTA-க்கும் உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த OMRல இருக்கக்கூடிய குறைகளை தீர்க்கறதுக்கு என்ன வழிமுறைகள் நீங்கள் வச்சுருக்கீங்க, NTA இது சம்மந்தமாக டீட்டெயிலாக பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, a vacation bench of Justice Manoj Mishra and SVN Bhatti wondered as to which fundamental right of coaching center was violated to entitle it file a petition under Article 32 of Constitution. You are a coaching center. How can you file a petition under Article 32? It asked senior advocate R. Basant. இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது என்ன? ரைட் டு அப்பியர் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து போய் கேஸ் பதிவு பண்ணுறதுக்கான ரைட்ஸ், உரிமை, அதுதான் ஆர்டிகல் 32. ஆனால் எது சம்பந்தமாக? அடிப்படை உரிமைகள்னு சொல்லுவோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது ஏதாவது உங்களுக்கு மறுக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 32. கோச்சிங் சென்டர் வந்து அந்த OMR ஷீட் சம்மந்தமாக கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஆர்டிகல் 32 அதன் கீழே கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. கோச்சிங் சென்டரோட உரிமை, கோச்சிங் சென்டரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை எது இங்கே மீறப்பட்டது? எதுக்காக நீங்கள் ஆர்டிகல் 32 மென்ஷன் பண்ணி கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து கேட்டிருக்காங்க. When Basant said, even if the court disregards the coaching center, there are 4 other students. அதாவது கோச்சிங் சென்டர்ஸ்க்கு ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, இந்த OMR ஷீட் சம்பந்தமாக கொஷின் கேட்டு கேஸ் பதிவு பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னா கூட, there are 4 other students who have filed a joint petition alleging that OMR answer sheets have discrepancies. OMR answer sheetல சில பிரச்சனைகள் இருக்கு in evaluation and that there is no mechanism provided by the NTA to address these grievances. So இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு எந்த ஒரு வழிமுறைகளுமே NTA ஏற்பாடு செய்யலை. எனக்கு OMR ஷீட்டு டவுன்லோட் பண்ண மறந்துட்டேன், திருப்பியும் வேணும்னா வழி இல்லை. OMR ஷீட்டு இருக்குது, பட் கொஷின்ஸுக்கு ஆன்சர்ஸ்லாம் கரெக்டாக பார்த்தா சரியாக மேட்ச் ஆகலை. இதை தீர்க்கறதுக்கு NTA-ல எந்த ஒரு வழிமுறையும் அவங்க ஏற்பாடு செய்யலை அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல NTA கிட்டேருந்து என்ன பதில் வர வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிடுறேங்க. அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் சேலஞ்சிங் த ரெஸ்பான்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒரு 3-4 டேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சேலஞ்சிங் த ரெஸ்பான்சஸில் நம்ம சேலஞ்ச் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட வாதமாக இருக்கும். இந்த இடத்துல யதார்த்தத்தை சொல்கிறேங்க. சேலஞ்சிங் த OMR அந்த ஸ்கேன்டு காப்பியில் வந்து ரெஸ்பான்சஸ், அதாவது ஒரு கொஷினுக்கு 4வது ஆப்ஷன் ஆன்சர், நீங்களும் 4வது ஆப்ஷன் தான் ஷேட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதுக்கு மார்க் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அந்த சேலஞ்சிங் த ரெக்கார்டட் ரெஸ்பான்சஸ் அப்படிங்கிற ஒன்று ஓப்பன் பண்ணினாங்க. பட் OMR ஷீட்லேயே ப்ராப்ளம் இருக்குன்னா அதை அந்த குறைய தீர்க்கறதுக்கான ஏற்பாடு எதுவும் NTA கிட்ட கிடையாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். ஓகே. NTA counsel Vardhaman Kaushik said a batch of petition related to alleged irregularities in NEET UG is engaging the attention of Supreme Court and is fixed for hearing on July 8, the first day of the court resuming normal business after summer break. So summer break முடிஞ்சு, summer holidays முடிஞ்சு ஜூலை 8 தான் ஃபர்ஸ்ட் டே நமக்கு வந்து இந்த நீட் 2024 சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளும் விசாரணைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. But court on instances of Basant asked NTA to file an affidavit detailing the mechanism to address grievance of students regarding evaluation of OMR sheets. So OMR sheets எப்படி evaluate பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின பதில் வந்து அளிக்கணும் NTA அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. NTA கிட்ட சொல்லியிருக்காங்க. However, it expressed its strong disapproval of the coaching centers jumping into the fray with students regarding the NEET UG.
சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோச்சிங் சென்டர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து வந்து இங்கே கேஸ் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறது அப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The bench observed, we see the role played by the coaching centers as Pied Pipers. They have hardly any role to play in this case. So NEET UG cases-ல கோச்சிங் சென்டர்ஸ்க்கு எந்த ஒரு ரோலும் கிடையாது, அவங்க வந்து இங்கே வந்து எந்த ஒரு செயல்பாட்டிலையும் ஈடுபடணும்னு அவசியம் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யுவர் டியூட்டிஸ் அண்ட் ஒன்ஸ் கோச்சிங் இஸ் ஓவர், ஸோ யுவர் டியூட்டிஸ் எண்ட், உங்களோட வேலை முடிஞ்சு போச்சு. எப்போ கோச்சிங் முடிஞ்ச உடனே உங்கள் ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு. இஃப் தே ஹேவ் டிஸ்சார்ஜ் த டியூட்டி ஆஃப் கோச்சிங், குழந்தைங்க வந்து கோச்சிங் முடிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் த எண்ட் ஆஃப் த மேட்டர். They have not further undertaken to see that they will have a role play after the coaching is over. ஸோ கோச்சிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட எந்த ஒரு விஷயத்துலையும் பங்கு பெறத்துக்கு ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. Repudiating the claim of the coaching center that OMR sheets are not provided to every candidate who took NEET UG, NTA Council told Supreme Court that they have been uploaded on the website. ஸோ எல்லாரோட OMR ஷீட்டும் நம்ம வந்து NTA வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி NTA சொல்லியிருக்கிறாங்க. The Apex Court asked NTA to file a detailed affidavit on this issue and tagged the petition with the bunch of matters to be taken up for hearing on July 8. ஸோ bunch of mattersனா என்ன? NEET paper leak, NEET scam, அதுக்கப்புறம் இந்த மாதிரி OMRல இருக்கக்கூடிய discrepancies, இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஜூலை 8 வந்து நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட் பேப்பர் லீக் மட்டும் இல்லை, ரீநீட் வைக்கிறதா வேண்டாமா, ரீநீட் வைங்கன்னு பெட்டிஷன் இருக்குது, ரீநீட் வேண்டான்னு பெட்டிஷன் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஜூலை 8 இன்னும் 10 நாளில் விசாரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் அப்டேட். கோச்சிங் சென்டர்ஸோட ரோல் எதோட முடியுது, கோச்சிங் கொடுக்கறதோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோச்சிங் கொடுக்கறதோட முடிஞ்சு போயிடுது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், யாரையும் பயமுடுத்தணுங்கிறதுக்கான வீடியோ கிடையாது. ஸோ தட் வி நோ வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிறது, அவ்வளோதான். தேங்க்யூ.